ட்ரேக் பால்மா எபிசோட் 5ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஸ்கூல்ல நடந்த பார்ட்டிக்கு ஹீரோவும் ஹீரோனியும் ஜோடியா போறாங்க. அவங்க 2 பேரும் ஜோடியா வந்ததை பார்த்து 3 பொண்ணுங்க பொறாமப்பட்டு ஹீரோனிய ஸ்டோர் ரூம்ல அடைச்சி வச்சிடுறாங்க. ஹீரோ காப்பாத்த போக அவரும் ஸ்டோர் ரூம்ல மாட்டிக்கிறாரு. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் ஸ்டோர் ரூம்ல இருந்தே வெளியே வராங்க. அதுல இருந்தா இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே 2 பேரும் ஹீரோனி வீட்டுக்கு போக ஹீரோனி அம்மா நைட் அவ வராததுக்கு திட்டுறாங்க. இப்போ என்ன டைம் தெரியுமான்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோனி திரும்பி ஹீரோ கிட்ட டைம் கேட்க அவர் வாட்ச பார்த்து 6:15 சொல்றாரு. உடனே ஹீரோனி அம்மா கிட்ட அந்த டைமை சொல்ல கடுப்பான அம்மா, ராத்திரி முழுக்க எங்க போயிருந்த, உன்னை நினைச்சு நாங்க தூங்கவே இல்லை தெரியுமா? இப்படிதான் ஒரு பொண்ணு ராத்திரி வெளியே தங்குவாளான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனி பதில் சொல்லாம அம்மாவை சமாதானப்படுத்த சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா. இந்த பக்கம் அம்மா அவளை கண்டிக்கிறத நிறுத்தவே இல்லை. உனக்கு போனை எங்க போட்டேன்னு கூட தெரியல, ஆயா தான் நைட்டு வீட்டுக்கு போறப்போ போனை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா, அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டவங்க ஹீரோனியா வீட்டுக்குள்ள போக சொல்ல அவ ஒரு பக்கம் வீட்டுக்கு போக இன்னொரு பக்கம் ஹீரோ கிளம்புறாரு. அதை பார்த்த அம்மா, நீ எங்க போற, உன் பேர் என்னன்னு விசாரிக்கிறாங்க. ஹீரோவும் அவர் பேரை சொல்ல உள்ளவா, நானும் என் ஹஸ்பண்டும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவும் உள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் ஹீரோனி அம்மா விடல. ஏன் இவ்வளவு லேட்டா வந்தன்னு ஹீரோனிய விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோனி, அம்மா ராத்திரி நான் ஸ்டோர் ரூம்ல மாட்டிக்கிட்டேன். ஆனா நான் தனியா தான் இருந்தேன். ப்ராமிஸ், ஹீரோ என் கூட இல்ல. ஆனா காலையில ஹீரோ என்ன வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான். அதுதான் எப்படின்னு தெரியல, கோவப்படாதீங்கன்னு சொல்றா. அவ சொல்றத கேட்ட அம்மா ஹீரோ கிட்ட அது உண்மையானு கேக்குறாங்க. ஹீரோ இல்லன்னு தலையாட்ட உடனே அம்மா ஹீரோனிய பார்த்து எப்போத்துல இருந்து பொய் பேச கத்துக்கிட்டேன்னு கேக்குறாங்க. அம்மா, உண்மை அது கிடையாது சொன்னவ ஹீரோவை பார்த்து உண்மையை சொல்லு, நேத்து ராத்திரி நீ என் கூட இல்ல தானேன்னு கேட்க ஹீரோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை பார்த்தா அப்பா அம்மாவை சமாதானப்படுத்திட்டு ஹீரோனி கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஹீரோனியும் அப்பா கிட்ட நேத்து நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இப்ப கூட பொம்மை காஸ்டியூம் போட்டிருந்தது ஹீரோன்னு புரிஞ்சுக்காம அது நீல்னு சொல்றா. அதை கேட்ட அம்மா, யார் அந்த நீல்னு கேட்க எங்களோட பேட்ச்மேட்னு சொல்றா. உடனே அம்மா ஹீரோ கிட்ட உனக்கு நீல தெரியுமான்னு கேட்க எங்க பேட்ச்ல நீல்னு யாருமே கிடையாதுன்னு அவரு சொல்ல அதை கேட்ட ஹீரோனிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே அம்மா ஹீரோனிய பார்க்க அதை புரிஞ்சுக்கிட்டவ போய் சொன்னாக்க 2 வாரம் எந்த கேஜெட்டும் கிடையாதுல்ல, அந்த தண்டனையை ஏத்துக்கிறேன்னு சொல்றா. மறுபடியும் அம்மா உண்மையை சொல்லுன்னு கேட்க வேற வழி இல்லாம ஹீரோனி சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு அம்மா கிட்ட நான் ஹீரோ கூட தான் இருந்தேன்னு சொல்றா. உடனே அம்மா ஹீரோவை முறைக்க அவதான் கூட இருக்க சொன்னான்னு சொல்ல அவரு சொன்னதை கேட்டு அம்மாவும் அப்பாவும் முறைக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோனி ஹீரோவை திட்டுறா. அப்பா ஹீரோவை பார்த்து நீ என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க அவரும் உங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோனி அப்பா சந்தோஷப்பட அப்ப ஹீரோ, ஒரு நாள் உங்க பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பின்னாடியே வீட்டுக்கு வந்து என் அப்பா கிட்ட அவளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னவர் அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அதை கேட்ட அம்மா ஆச்சரியப்பட இன்னொரு பக்கம் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இளவரசி, நீ இந்த மாதிரிலாம் நடந்துப்பன்னு எனக்கு தெரியாது, நீ ஷீனை தான் விரும்புறன்னு நினைச்சேன், இப்போ ஹீரோ விரும்புறியான்னு கேக்குறாரு. ஏன்னா அப்பா அவன் என்ன கேர்ள் ஃப்ரெண்டாவே நினைக்கலன்னு சொல்றா. அதை கேட்ட அப்பா ஹீரோ கிட்ட உன் பேரண்ட்ஸ் தேட போறாங்க, வீட்டுக்கு போன்னு சொல்ல ஹீரோவும் கிளம்பிடுறாரு. ஹீரோ கிளம்பினதுக்கு அப்புறம் அப்பா அம்மா கிட்ட கவலைப்படாத, எதுவும் நடக்கல, 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க, இது பப்பி லவ்னு சொல்றாரு. பப்பி லவ்வான அதிர்ச்சியான ஹீரோனி உடனே அம்மா கிட்ட உண்மைதாமா, எதுவும் நடக்கலன்னு சொல்றா. அதுக்கு அம்மா, இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான், இந்த வாரம் முழுக்க உனக்கு எந்த கேஜெட்டும் கிடையாது, வெளியும் போக கூடாது, வீட்லயே தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோனியும் அந்த தண்டனையை ஏத்துக்கிறா. அடுத்ததா ஸ்கூலுக்கு போன ஹீரோனி கேன்டீனுக்கு போயிட்டு என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்க ஆயா வரா. அவளை பார்த்தடனே பெஸ்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணன்னு சொல்ல அவ கவலையா சொல்றத பார்த்த ஆயா என்ன ஆச்சுன்னு கேக்குறா. வீட்டுல கேஜெட் எல்லாம் பிடுங்கி வச்சதுனால அவ குரல ரொம்ப மிஸ் பண்ணதா சொல்றா. அதை கேட்ட ஆயா அப்படியான்னு வருத்தப்பட்டு வா ஏதாவது சாப்பிடலாம், உன்னோட ட்ரீட்னு சொல்றா. அப்போ நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் பீன்னு சொல்லிக்கிட்டே கென்ட் வராரு. அதை கேட்ட ஹீரோனி, யாரு பி, நீ எதுக்காக எங்க கிட்ட பேசுற, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, ஸ்டூடெண்ட் கவுன்சில் வைஸ் பிரசிடென்ட்னு கேட்க அதுக்கு கென்ட் உன்கிட்ட இருந்து இல்ல ஆயா கிட்ட இருந்து எனக்கு ஒண்ணு வேணும்னு சொல்றாரு. அடுத்ததா ஆயா ஷோல்டர்ல கை போட்டுட்டு நான் அவளை விரும்புறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனி அதிர்ச்சியா சீரியஸ் ஆவான்னு கேட்க இன்னொரு பக்கம் கென்ட் ஆயா கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சுறாரு. அதை பார்த்த ஹீரோனி கென்ட் பண்றத பார்த்து ஆயா ஏன் அமைதியா இருக்கா, ஒருவேளை அவளும் அவனை விரும்புறாளோன்னு யோசிக்கிறா. அப்ப கென்ட் ஆயா கிட்ட பசிக்குதா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன்னு சொல்ல ஆயா போர்ட்ல இருக்க எல்லாத்தையும் காமிச்சு வாங்கிட்டு வர சொல்றா. கென்ட் வாங்க போயிட இவங்க 2 பேரும் டேபிள்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆயா கென்ட் பண்றத சொல்லி புலம்புறா. அதை கேட்ட ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே ஃபைனலா உன்னோட மேட்ச மீட் பண்ணிட்டான்னு சொல்றா. அப்ப கென்ட் ஆயா சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வர அதை பார்த்த ஆயா கென்ட் என்ன பண்ணி வச்சிருக்கன்னு கேட்க நீ சொல்றத செய்யறதா என் வேலை, சந்தோஷமா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ கேட்டதெல்லாம் அவ முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஹீரோனிய பார்த்து நீ ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு தானேன்னு
கேக்குறாரு. ஏன் கேக்குறேன்னு இவ கேட்க, ஒன்னும் இல்ல ஷீன் சொன்னா அதான் கேட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனி இப்பதான் ஷீனுக்கு உரைச்சிருக்கு போல இருக்குன்னு நினைக்க, இன்னொரு பக்கம் கென்ட் ஆயாக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோனி கென்ட் கிட்ட நீயும் ஷீனும் க்ளோஸ் ஆன்னு கேட்க, நாங்க 2 பேரும் ஓகே, ஏன் கேக்குறேன்னு அவரு கேட்க, ஷீனும் கேயும் ஒன்னு சேர்ந்துட்டாங்களா, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறா. நாங்க அத பத்தி எல்லாம் பேச மாட்டோம், நானும் அவங்கிட்ட இதுவரைக்கும் அத பத்தி விசாரிச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு கென்ட் அவர் வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. கென்ட்டும் ஆயாவும் கொஞ்சிக்கிறத பார்த்து ஹீரோனிக்கும் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி காதல் எனக்கு எப்ப கிடைக்கும்னு ஏங்குறா. இன்னொரு பக்கம் ஷீன் கே கிட்ட போயிட்டு மறுபடியும் அவங்க காதலை பத்தி பேச, அதுக்காக நாம இத பத்தி ஏற்கனவே பேசிட்டோம்னு நினைக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, அவனும் ஆமான்னு சொல்றான். அதுக்கு இவ நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சினா ஹீரோனிய ஹீரோ விட்டு போக சொல்லு, ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஷீன் வருத்தப்பட்டுட்டே அங்க இருந்து போயிடுறான். அங்க நடக்கிறத கொஞ்சம் தூரத்துல இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா ஷீன் ஹீரோனி கிட்ட வர, அவர் முகத்தை பார்த்தே அவரு இன்னும் கே கூட சேரலன்னு ஹீரோனிக்கு புரிஞ்சிடுது. அவளும் வருத்தப்படுறா. அடுத்த செகண்டே கே கூட ஷீன் சேராதனால தனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. அப்போ ஹீரோ அங்க வராரு. வந்தவர் ஹீரோனி பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. அதை பார்த்த ஷீன் சும்மா இருப்பானா, அவனும் ஹீரோனியோட இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிறான். ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்ததை பார்த்த ஹீரோனி ஷீனுக்கும் அவளுக்கும் நடுவுல ஹீரோ பிரச்சனை பண்ண வந்ததா நினைக்கிறா. அப்ப ஷீன் ஹீரோனி கிட்ட ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம கொஞ்சம் பேசணும் சொல்றாரு. அதுக்கு ஹீரோனி பதில் சொல்றதுக்குள்ள ஹீரோனி அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு இவரு சொல்ல, ஹீரோனிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. 2 பேரையும் மாறி மாறி பாக்குறா. இன்னொரு பக்கம் ஆயாவும் அங்க நடக்கிறத பார்த்து சிரிக்கிறா. அடுத்ததான் ஆயாவும் ஹீரோனியும் பேசிக்கிட்டே கிளாஸுக்கு போறாங்க. அப்ப ஆயா ஈவினிங் அங்கிள் ஸ்டீவ பார்க்க போறியான்னு கேக்குறா. கண்டிப்பா கிடையாது, நான் ஷீனை தான் பார்க்க போவேன்னு ஹீரோனி சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, அவன் அழுமூஞ்சி, அவனை பார்க்க போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு இவ சொல்ல, ஹீரோனி அதை ஏத்துக்க மாட்டேங்கிறா. அப்ப டீச்சர் கிளாஸுக்கு வர இவங்க பேச்சு அதோட நின்னு போயிடுது. ஹீரோ இன்னும் கிளாஸுக்கு வரல. பார்த்தாக்க அவரை வேற கிளாஸுக்கு மாத்திட்டு இருக்காங்க. அவர் இப்போ ஷீன் கிளாஸ்ல இருக்காரு. கிளாஸ் முடிஞ்சு ஹீரோ வெளியே போக பின்னாடியே வந்த ஷீன் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. ஹீரோக்கு பேச விருப்பம் இல்ல, முறைக்கிறாரு. அப்போ அங்க வந்த கென்ட் 2 பேரும் முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சமாதானப்படுத்தலான்னு முயற்சி பண்றாரு. அதை பார்த்த 2 பேரும் கென்ட்ட முறைக்க, அவரு சில் ப்ரோ, சண்டை வேண்டாம்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அப்ப ஹீரோ என்னன்னு கேட்க, ஹீரோனிய விட்டுடு, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட பிரச்சனை பண்ணாத, அவளை விட்டுடுன்னு சொல்றாரு. முடியாதுன்னு இவரு சொல்ல, நீ அவகிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்தாலே நீ அவளை விரும்பலன்னு புரியுது. உன்னோட நடத்தைய பார்த்து நான் ஒன்னும் ஆச்சரியப்படல, ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப காலமா தெரியும். எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தே நீ உன்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவ, அதனால மத்தவங்க ஹர்ட் ஆகிறத கேர் பண்ண மாட்ட, ஒருத்தரை காதலிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனி வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு துணையா ஆயா இருக்கா. ஆயா அங்க இருக்கிறதுனால கென்ட்டும் இருக்கிறாரு. ஆயா நடந்தாக்க அவரும் பின்னாடியே நடக்கிறாரு. அதெல்லாம் பார்த்த ஹீரோனிக்கு கடுப்பாகுது. அப்போ கென்ட் கிட்ட உண்மையாவே ஷீனும் ஹீரோவும் பேசிட்டு இருந்தாங்களா, நீ பாத்தியான்னு கேட்க, அவரும் கன்ஃபார்மா பார்த்தேன், இந்நேரத்துக்கு பேசி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ அங்க வர ஆயா ஹீரோனிய ஹீரோ கூட போக சொல்லிட்டு முன்னாடி போக, அதை பார்த்த கென்ட் ஆயா பின்னாடியே ஓடி போயிடுறாரு. அவங்க அங்க இருந்து போன உடனே ஹீரோனி ஷீனை பார்க்கலான்னு போறா. ஹீரோ அவளை விட மாட்டேங்கிறாரு. அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஹீரோனிக்கு அவர் கூட போக விருப்பம் இல்ல. அவரை தடுத்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹீரோனி வீட்டுக்கு வந்ததை பார்த்து அங்கிள் ஸ்டீவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவகிட்ட அவளுக்காக அவரும் கட்ரினாவும் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிறதா சொல்றாரு. கட்ரினா பேரை கேட்ட உடனே ஹீரோனிக்கு லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ அவ பக்கத்துல உட்காந்து ஒத்தரம் கொடுத்தாரு இல்லையா, அத கூட கட்ரினா பாத்துருப்பாங்களே, அது ஞாபகத்துக்கு வருது. கட்ரினா இவங்க 2 பேரும் நெருக்கமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்ச ஹீரோனி கட்ரினாவை எப்படி பாக்குறதுன்னு யோசிக்கிறா. உடனே அங்கிள் கிட்ட கட்ரினா வீட்டுல இருக்கிறாங்களான்னு கேட்க, அவங்க கல்யாண விஷயமா வெளியே போயிருக்கிறதா சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனிக்கு நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் அங்கிள் ஸ்டீவ் கிட்ட ஐயோ வெளியே போயிட்டாங்களா, அவங்களுக்கு ஹாய் சொல்ல முடியாம போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறா. அதை பார்த்த அங்கிள் ஸ்டீவ் அதனால என்ன, அடுத்த முறை சொல்லிக்கிட்டா போச்சு, வாமா உள்ள போகலான்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ஆயாவை காமிக்க, ஆயா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறா. கென்ட்டும் விடாம கூடயே போறாரு. அதுல ஆயா கடுப்பாகிறா. மறுபடியும் ஹீரோனிய காமிக்க அங்கிள் ஸ்டீவ் வாங்கிட்டு வந்த கிஃப்ட கொடுக்கறாரு. அது ஒரு ஹேர் பேண்ட். அவளுக்கு மட்டும் இல்ல ஹீரோக்கும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹேர் பேண்ட் பார்த்து சந்தோஷப்பட்ட ஹீரோனி அங்கிள் கிட்ட பார்க்க வர சொன்னீங்களே என்ன விஷயம்னு கேக்குறா. அதை கேட்ட அங்கிள் ஸ்டீவ் என்ன யார் உன்கிட்ட அப்படி சொன்னாங்கன்னு கேக்குறாரு. உடனே ஹீரோ அப்பா கல்யாணம்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோனி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்கிள் ஸ்டீவ் எனக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகல, பத்தாவதுக்கு ஹீரோ இன்னும் என்ன ப்ரொபோஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்றா. அவ சொன்னதை பார்த்து அங்கிள் ஸ்டீவ் சிரிச்சிடுறாரு. ஹீரோ சொன்னது உங்க கல்யாணத்தை பத்தி இல்லம்மா, எனக்கும் கட்ரினாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோனிக்கு நிம்மதியா இருக்கு. மறுபடியும் ஆயா
ஆயாவை காமிக்க ஆயா கென்ட் கிட்ட நான் சீரியஸா சொல்றேன், என்ன தொந்தரவு பண்ணாதன்னு சொல்றா. அதுக்கு அவரு நானும் சீரியஸா சொல்றேன், உன்னை விடமாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னு இவ கேட்க உடனே கென்ட் ஆயா கைய பிடிச்சு நான் உன்னை விரும்புறேன், உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், நான் சொல்றத நம்புன்னு சொல்றாரு. மறுபடியும் ஹீரோனிய காமிக்க ஹீரோனி அங்கிள் ஸ்டீவ் கிட்ட கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்றா. அங்கிள் ஸ்டீவும் ஆமா உன்னோட உதவி தேவைன்னு சொல்றாரு. என்ன விஷயம்னா அந்த ஊர்ல கல்யாண பொண்ணுக்கு துணையா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி கவுன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கட்ரினாவுக்கு துணையா இவளும் அவ ஃப்ரெண்ட்ஸும் ஒரே மாதிரி கவுன் போட்டு வரணும்னு சொல்றாரு. அந்த கவுன் போட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் இன்னைக்கு அவளை வர சொல்லிருக்காரு. அதை கேட்டு ஹீரோனியும் சந்தோஷப்பட இப்பதான் அங்கிள் ஸ்டீவ் ஹீரோ இன்னொரு செக்ஷனுக்கு மாறின விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சியான ஹீரோனிக்கு இதனாலதான் ஹீரோ கிளாஸுக்கு வரலன்னு புரியுது. அவன் முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட அங்கிள் ஸ்டீவ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான உனக்கு தான் இது முதல்ல தெரிஞ்சிருக்கணும், நீ ஏன் தெரிஞ்சுக்கலன்னு கேக்குறாரு. ஹீரோ என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல, சரி எதுக்காக செக்ஷன் மாறினான்னு கேட்க எனக்கும் தெரியல, ஒருவேளை அவனோட கிரேட்ஸால மாத்திருக்கலாம். சரி நீ என்ன கிரேட் எடுப்பன்னு கேட்க ஹீரோனி தான் பாஸே ஆகுறது இல்லையே. அவர் கேட்டதுல ஜூஸ் பொறக்கு ஏறிடுது. அப்போ அங்கிள் ஸ்டீவுக்கு போன் கால் வர அவரு போன் பேச போயிடுறாரு. அவருக்கு போன் கால் வந்ததுனால அந்த கேள்வியில இருந்து தப்பிச்சிடுறா. ரொம்ப நேரம் ஆகியும் அங்கிள் ஸ்டீவ் வரவே இல்ல. என்ன பண்றது, வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க அப்போ ஹீரோ வராரு. அவரு இறங்கி வர அழக பார்த்தே சொக்கி போயிடுறா. ஆணு வாய பொழந்துகிட்டு வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க கிட்ட வந்த ஹீரோ அவ வாய மூடி விட நிதானத்துக்கு வந்த ஹீரோனி ஓய் செக்ஷன் மாறிட்டியாமே, அப்போ நம்ம பிசினஸ் ப்ராஜெக்ட் என்ன ஆகுறதுன்னு கேக்குறா. ஹீரோ ஒரு பென்ட்ரைவை கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. சோ ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. அத சந்தோஷமா வாங்கின ஹீரோனி இத்தனை நாள் வெயிட் பண்ணது வேஸ்டா போகல. சொன்னவ அங்கிள் ஸ்டீவ் கொடுத்த பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டே அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. ஹீரோ அவளை தடுத்து படிக்கணும்னு சொல்றாரு. ஹீரோனி நான் மூட்ல இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடலான்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோ பேர்ட் மூலன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோனி எனக்கா பேர்ட் மூலன்னு சொன்ன, அடுத்த எக்ஸாம்ல நல்ல கிரேட் வாங்கி உன்னோட செக்ஷனுக்கு வரேன்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் உன் தலையில இருக்க பேண்ட்ல இருக்க பேர்ட பத்தி சொன்னேன்னு சொல்ல ஹீரோனி போயிடுறா. அடுத்ததான் வீட்டுக்கு போன ஹீரோனி படிக்கிறா. அதை பார்த்த அம்மா அவளுக்கு கொடுத்த தண்டனையில இருந்து அவளை விளக்குறாங்க. அதை கேட்ட ஹீரோனி சந்தோஷப்பட அப்ப அம்மா எங்களுக்கு போய் சொல்றது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, இப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான், நீ நல்லா படிச்சாதான் அடுத்ததா காலேஜுக்கு போக முடியும், அதை மறந்துடாதன்னு சொல்றாங்க. ஹீரோனி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ணு உன்னால முடியும்னு அம்மா என்கரேஜ் பண்ண ஹீரோனியும் நான் படிச்சு நல்ல ஸ்கோர் பண்றேன்னு சொல்றா. மறாவது நாள் ஸ்கூலுக்கு போன ஹீரோனி விடாம படிச்சிட்டு இருக்க அப்ப கிளாஸுக்கு வந்த ஆயா அவ படிக்கிறத பார்த்துட்டு நெத்தியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு என்னடி அதிசயம் நடந்துச்சுன்னு கேக்குறா. படிக்கிறது குத்தமா, இப்பதான் நான் புக்கையே தொட்டேன், அது அதிசயமா, சாரின்னு சொன்ன ஆயா அவ பிளேஸ்ல உட்காந்துட்டு என்ன திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேக்குறா. சத்தம் போடாத, நான் போக்கஸ் பண்ணணும்னு சொன்ன ஹீரோனி படிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் அங்கிள் ஸ்டீவ் சொன்னது ஞாபகத்துக்கு வர உடனே ஆயா கிட்ட நாம ரெண்டு பேரும் கட்ரினாவோட பிரைட்ஸ் மேடுன்னு சொல்ல அதை கேட்ட ஆயா வாமிட் பண்ற மாதிரி கொமட்டிட்டு நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோனி அங்கிள் ஸ்டீவ் நமக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு, இது அவருடைய கல்யாணம், அவருக்காகவாது ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு கியூட்டா மூஞ்ச வச்சுக்க அதை பார்த்த ஆயாவுக்கும் வேற வழி இல்ல, ஒத்துக்கிறா. அடுத்ததான் ஸ்கூல் முடிய ஆயா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதை பார்த்த ஹீரோனி என்ன விஷயம்னு கேட்க இன்னைக்கு டுட்டோரியல் கிளாஸ் இருக்கிறதுனால கென்ட்ட பார்க்க தேவையில்லைன்னு சொல்றா. அதே சமயம் பக்கத்து கிளாஸ்ல கென்ட் ஷீன் கிட்ட போயிட்டு நான் ஆயாக்கு டுட்டோரியல் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்ல ஷீன் உன் இஷ்டம், நீ எடுக்க விரும்புறனா சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்றாரு. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட கென்ட் ஷீனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அப்போ தூக்கம் கலைஞ்ச ஹீரோ வீட்டுக்கு கிளம்ப ஷீன் அவரை தடுத்து ஹீரோனிக்கு அவரு டியூட்டோரியல் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன் உனக்கு தான் அவளை பிடிக்கல, அப்புறம் ஏன் தடுக்கிறன்னு கேக்குறாரு. ஏன் நான் கேக்குறேன், நம்ம ரெண்டு பேர்ல யார் ஸ்மார்ட் தெரியுமான்னு கேட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஆயா ஷீனுக்காக காத்துக்கிட்டு இருக்க அங்க கென்ட் வராரு. வரப்பவே ஜன்னலை தட்டி ஹாய் சொல்ல அவரை பார்த்த ஆயா கென்ட் வருவான்னு நினைச்சா இந்த பூச்சி எதுக்காக இங்க வருது, இன்னைக்கு இவனை பார்க்காம சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சேனேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்ப உள்ள வந்த கென்ட் அவளுக்கு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ கொடுத்துட்டு அவ முன்னாடி சேர் எடுத்து போட்டு உட்கார்றாரு. ஷீன் எங்கன்னு இவ கேட்க அவன் இல்ல, இன்னையில இருந்து நான் தான் உனக்கு டியூஷன் கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியான ஆயா நீ ஏன் எடுக்கணும்னு கேட்க சத்தம் போடாத, நாம ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாரு. அதுல அவ கடுப்பாகிடுறா. அடுத்ததா கென்ட் என்ன கிளாஸ் எடுக்கட்டும்னு கேட்க ஆயா ஒரு டெஸ்ட் பேப்பர் எடுத்து கொடுக்கறா. அதுல அவ 3 மார்க் தான் எடுத்திருக்கிறா. பேப்பரை பார்த்து கென்ட் சந்தோஷப்படுறாரு. ஏண்டா நான் கம்மியா மார்க் எடுத்திருக்கேன், அதை பார்த்து சந்தோஷப்படுறியான்னு இவ கேட்க இல்லன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்காக சந்தோஷப்பட்டேன்னு கேட்க சார் வந்து மார்க் ரொம்ப கம்மியா எடுத்திருந்தா வீக்கெண்டு கூட டியூஷன் எடுக்கலாம்னு சொன்னாராம், அதனால இந்த வார வீக்கெண்டும் இவ கூட இருக்க போறத நினைச்சு சந்தோஷப்பட்டதா கென்ட் சொல்ல அதை கேட்டு ஆயா இன்னும் வருத்தப்படுறா. கென்ட் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம பாடத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோனிய காமிக்க ரெண்டு பேரும் லைப்ரரியில இருக்காங்க. ஹீரோ காதுல
காதுல ஹெட்போன் போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு படிச்சிட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோனி கடுப்பாகி காதுல இருந்த ஹெட்போனை எடுத்துட்டு எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டியா, அப்புறம் எதுக்காக லைப்ரரிக்கு வந்தோம், நீ எனக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிறன்னு சொல்றா. நான் எதுக்காக பண்ணணும்னு அவரு கேட்க, என்ன சொல்ற, நீ என்னோட டியூட்டர் ஞாபகம் இருக்கான்னு இவ கேட்க, அதுக்கு ஹீரோ நான் உனக்கு பாடம் எடுக்க விரும்பலன்னு சொல்றாரு. சந்தோஷம், எடுக்காத, நான் போய் சார் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன்னு இவ சொல்ல ஹீரோ அதை பத்திலாம் கண்டுக்காம தூங்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோனி வேணும்னே சத்தமா படிக்கிறா. ஹீரோவால தூங்க முடியல. எழுந்திரிச்சு உட்கார்ந்தவர் நான் பாடம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. நீ ஒத்துப்பன்னு எனக்கு தெரியும், ஆனான்னு ஹீரோ சொல்ல, என்ன ஆனா, என்ன கண்டிஷன் வைக்கிறேன்னு இவ கேட்க, முத்தம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனி கத்துறா. லைப்ரரியில இருக்க எல்லாரும் இவங்களே பார்க்க, சத்தம் போடாத, நாம இப்போ லைப்ரரியில இருக்கிறோன்னு ஹீரோ சொல்ல, நீ இங்க முத்தம் கொடுக்க சொன்னா நான் எப்படி சத்தம் போடாம இருக்க முடியும், கனவு கண்டுக்கோ, நான்லாம் கொடுக்க மாட்டேன், முத்தம் வேணும்னா உன் கட்ரினா கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோனி எழுந்திருச்சு போயிடுறா. அவ சொன்னது ஹீரோ காதுலயே விழுந்துருது. உடனே எழுந்திருச்சு வந்து அவளை ஒரு இடத்துல லாக் பண்றாரு. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.